சூப்பர்மேன், நீதியின் நாயகன். வெகு தொலைவில் உள்ள கிரிப்டான் என்ற கோள் அழியும் தருவாயில் இருந்தது. அங்கிருந்த விஞ்ஞானி ஜோரெல் தனது கைக்குழந்தையான கல் எல் என்பவரை காப்பாற்ற ஒரு விண்கலத்தின் மூலம் பூமிக்கு அனுப்பினார். அந்த விண்கலம் அமெரிக்காவின் கன்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஸ்மால்வில் என்ற இடத்தில் வந்து விழுந்தது. அங்கு வாழ்ந்த அன்பான தம்பதியினர் ஜோனாதன் மற்றும் மார்த்தா கென்ட் அந்த குழந்தையை எடுத்து கிளார்க் கென்ட் என்று பெயரிட்டு வளர்த்தனர். கிளார்க் வளர வளர பூமியின் மஞ்சள் சூரிய ஒளி அவருக்கு அபாரமான சக்திகளை கொடுத்தது. அவரால் மிக வேகமாக பறக்க முடியும். இரும்பை கைகளால் வளைக்கும் அளவுக்கு பலம் உண்டு. கண்களிலிருந்து வெப்ப கதிர்களை வெளியிட முடியும். கிளார்க் வளர்ந்த பிறகு மெட்ரோபோலிஸ் நகரத்திற்கு சென்று டெய்லி பிளானட் என்ற செய்தி நிறுவனத்தில் நிருபராக பணியில் சேர்ந்தார். அங்கு அவர் லோயிஸ் லேன் என்ற தைரியமான நிருபரை சந்தித்தார். உலகிற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் கிளார்க் தனது சாதாரண உடையை அணிந்து நீல நிற உடையும் சிவப்பு நிற மேலங்கியும் அணிந்து சூப்பர்மேனாக உருவெடுப்பார். தீய சக்திகளிடமிருந்தும், குறிப்பாக அவரது பரம எதிரியான லெக்ஸ் லூதர் போன்றவர்களிடமிருந்தும் மக்களை காப்பாற்றுவதையே அவர் தனது நோக்கமாக கொண்டார். சூப்பர்மேன் எவ்வளவு பலசாலி என்றாலும் கிரிப்டோனைட் எனப்படும் அவரது சொந்த கோளின் பாறை துண்டுகள் அவரை பலவீனப்படுத்தும் ஒரே விஷயமாகும். இருப்பினும் தனது மன உறுதியாலும் நீதியின் மீதான பற்றாலும் அவர் எப்போதும் உண்மையை நிலைநாட்ட போராடுகிறார்.